ரொம்ப நாள் கழிச்சு நம்ம Hi guys, welcome back to my another new vlog. This is travel logger Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் ஒரு பஸ் பார்க்கிங்கில் இப்போ நின்றுட்டுருக்கேன். பஸ் அண்டு லாரி பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்கோம். கரெக்டாக இந்த பிளேஸ் வந்து வானகரம்ங்க. வானகரமில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்னி பஸ் பார்க்கிங்கில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு ஆம்னி பஸ் vlog வரப்போகுதுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஈரோடு ரிதம் எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருப்போம். அதுக்கப்புறம் ஆம்னி பஸ்ஸே நான் பண்ணலைங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம சண்டிகர் டெல்லி போயிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் கோவாவில் போயிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. தொடர்ந்து அதே சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம பஸ் vlog பண்ணுற மாதிரி ட்ரெயின் vlogகும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னையில் இருந்து உடன்குடி வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. உடன்குடி நமக்கு புதுசில்லை. ஏற்கனவே நம்ம உடன்குடி டு சென்னை எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ சென்னையில் இருந்து உடன்குடி வரைக்கும் போக போகிறோம். ஸோ என்ன ட்ராவல்ஸில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னா, இந்த லாரிக்கு அப்படியே பின்னாடி வந்து நம்ம பஸ்ஸு நிற்கிது, ஏடிடி ட்ராவல்ஸ். ஏடிடி ட்ராவல்ஸில் இன்றைக்கி சென்னையில் இருந்து உடன்குடி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அவங்க நிப்பாட்டி இருக்கிறது இங்கே இருக்க இந்த வானகரமில் இருக்கக்கூடிய பஸ் பார்க்கிங்கில் நிப்பாட்டியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பஸ்ஸஸ் எல்லாமே ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாமே கோயம்பேடில் இப்போ நிப்பாட்டக்கூடாது சொன்னனால இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. இங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரித்து சென்னையில் வந்து கொஞ்சம் ஏரியாவில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு பார்க்கிங் தான் இந்த ஒரு ஆம்னி பஸ் பார்க்கிங்கும். ஸோ இங்கேருந்து கரெக்டாக வந்து 6 மணிக்கு எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் தான் அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, கட்சி ஆஃபீஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி பேங்க் இருக்குது. ஸோ அங்கேருந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக 6:50க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்துட்டேன். இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு உடன்குடி ஏடிடி ட்ராவல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பஸ்ஸுங்க ஏடிடி ட்ராவல்ஸு. ஸோ பஸ்ஸு பார்க்க கொஞ்சம் பழசாக தான் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. BS4ங்க. BS4ல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் வேகாவில் பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் லேலண்ட் சேசஸில் பிரகாஷ் வேகாவில் வந்து பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 30 பர்த் இருக்குங்க. 30 ஸ்லீப்பர் கொண்ட ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு.
ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க சூப்பராக இருக்குல்ல. ஏடிடி ட்ராவல்ஸோடைய இன்டீரியரு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பழைய பஸ் மாதிரியே தெரியலங்க, நல்லா புதுசாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டோன்னே அந்த ஃப்ரெஷ்னஸ் வைஸ் எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். நான் வேறு ஒரு மாதம் கழித்து ட்ராவல் பண்ணுறாங்களா, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது இதாங்க, அப்பர் 7 U7ல் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். சிங்கிள் அப்பர் 7ல் இன்றைக்கி சென்னையில் இருந்து உடன்குடி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ உள்ள நம்ம ஸ்லீப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் வந்து பஸ்ஸு டிபார்ட் ஆகிட்டோன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏடிடி ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணா இருக்கார், அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். அண்ணா உங்கள் பேர்? முத்துப்பாண்டி. எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? 8 வருஷமா. ஓகே. ஏடிடி ட்ராவல்ஸ் இவங்க இந்த சென்னை டு உடன்குடி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாதம் ஆகுது? இப்போ ஒரு 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஆகுது. ஓகே. இங்கே சென்னையில் எடுக்கிற டைமிங்கு? டைமிங் 6:55 எடுக்கிறீங்க. ஓகே. ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் போர்டிங் ஃபஸ்ட்டு கோயம்பேடு ஐசிஐசி பேங்க். ஓகே. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போரூர் வழியாக போயிடுவீங்க. ஓகே. காலையில் உடன்குடி என்ன டைமிங் போகிறீங்க? காலைல ஒரு 6:30லேருந்து 7 o'clock ரீச் ஆகிடும். ஸோ இந்த ரூட்டில் புது சர்வீஸ் 1 மந்த் ஆகுது. மக்களுடைய ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்ல ரெஸ்பான்ஸா? கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் ரெடி பண்ணி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கதால. ஓகே 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 ஓகே. இப்போ இங்கே 6 மணிக்கு 6:50க்கு எடுக்கிறீங்க. நைட்டு டின்னர் எங்கே நிப்பாட்டுறீங்க? டின்னர் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி பாலாச்சி நிப்பாட்டுறீங்க. அதை தாண்டி மிட் நைட்டில் எதனா ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கா? அதை தாண்டி இங்கே திருச்சியில் ஒரு. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வண்டிலாம் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, எனக்காக ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்கள் இன்னும் டிரைவிங்கில் சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். ஓகே. ஸோ கைஸ், கரெக்டாக பார்க்கிங்கில் இருந்து 6 மணிக்கெலாம் நம்ம பஸ்ஸு டிபார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விஜயகாந்த் ஆஃபீஸ் இருக்குல்ல, கட்சி ஆஃபீஸ், ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஐசிஐசி பேங்க் இருக்குது. ஸோ அங்கேருந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாங்க இப்போது நம்மளுடைய ட்ராவலை ஏடிடி ட்ராவல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது இதாங்க, U7 அப்பரில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், சிங்கிள் அப்பரு. ஸோ இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம். எப்பயுமே உங்கள் பர்த்தில் ஏறுறீங்கன்னா செப்பல்ஸை கழட்டி வச்சுட்டு ஏறுங்க. ஸோ அதான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட் நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா வீரா டைப் பாடியில் தான் நம்ம நிறைய பார்க்க முடியும், வீரா டைப் கோச்சில் தான் நிறைய பார்க்க முடியும். ஸோ அதில் தான் அந்த பேக் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஞ்சிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளஃபியான பிலோவாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏடிடி போட்ட அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான ப்ளஃபியான பிலோவாக கொடுத்துருக்காங்க. ஆகாஷ் டூர் ட்ராவல்ஸ், ஸோ அவங்களுடைய ஃபுல் ஃபார்ம், ஏடிடியோட ஃபுல் ஃபார்ம் ஆகாஷ் டூர் ட்ராவல்ஸ்ன்னு அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா திக்கான பிளாங்கெட், ஏசி ஸ்லீப்பர்னால நல்லா திக்கான பிளாங்கெட்டை, வாஷ் பண்ண பிளாங்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கர்டன்ஸு. ஸோ எல்லா ஸ்லீப்பருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் எல்இடி டிவி சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இது ஸ்டார்டிங் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ எல்லா பர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரில, அதை நான் டிரைவர் அண்ணாட்ட கேட்டு பார்க்குறேன். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரில, மேபி பேசஞ்சர் வந்துட்டோன்னே வேணால் டிவி ஆன் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. பட் எல்லா சிஸ்டம்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட் வந்து டிரைவரோட கண்ட்ரோலில் இருக்குது, அவங்க ஸ்விட்ச் போட்டால் தான் இங்கே ஆன் ஆகும். அதே போல் வந்து 360 டிகிரி ரொட்டேட் டைப் ஏசி ஈவெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம படுத்திருக்க அந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதே போல் டபுள் அப்பர்லேயும் சேம் தான் உங்களுக்கு அம்யூனிட்டிஸு. நீங்கள் வந்து டபுள் அப்பரில் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்காக ஸ்கர்டன்ஸ் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் அப்பரில் 2 பேருக்கும் சேர்த்தே டிவி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2 LED டிவி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இது மாதிரி உட்காந்து? 1 மாதம் ஆச்சுங்க ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நம்ம பஸ்ஸோட ஒரு சில பேசிக் டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் இங்கே 6:55க்கு கோயம்பேடில் உங்களுக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மதுரவாயில், போரூர், கிளாம்பாக்கமில் 10வது பிளாட்ஃபார்மில் இவங்க நிப்பாட்டுறாங்க. ஸோ கிளாம்பாக்கமில் நீங்கள் பஸ் போர்ட் பண்ணுறீங்கன்னா 10வது பிளாட்ஃபார்மு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு டோலு, திண்டிவனம் வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராப்பிங் அருப்புக்கோட்டையில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். அருப்புக்கோட்டை, எட்டயபுரம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடன்குடி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ட்ராப்பிங்கு. ஸோ இங்கே எடுக்கிற டைமிங்கே உங்களுக்கு 6:55க்கு எடுத்து உங்களுக்கு காலையில் உடன்குடி வந்து 7 மணி போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி போகுது ட்ராவலு. ஸோ என்ன டைமிங் உடன்குடி போகிறாங்க, ரெஸ்ட் ஸ்டாப்பில் எங்கே நிப்பாட்டுறாங்க, ஸோ எல்லாமே இந்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். ஸோ ரிட்டன் டைரக்ஷனில் உங்களுக்கு உடன்குடி டு சென்னை என்ன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உடன்குடியில் உங்களுக்கு 6 மணிக்கு எடுக்கிறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு எடுத்து உங்களுக்கு காலையில் கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வராங்க. ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். நான் சென்னையில் இருந்து உடன்குடி வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணுறேன். இந்த சிங்கிள் அப்பரில் எனக்கு சென்னையில் இருந்து உடன்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ண 1500ங்க, 1500 வரும். ஆனால் இது ஒரே ரேட்டாக இருக்காது. இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் டேஸில் சென்னையில் இருந்து உடன்குடி டு சென்னை வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1200 1000 1200 வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டபுள் அப்பரு, டபுள் லோயரு அதுக்கு ஒரு காஸ்ட்டு வச்சுருப்பாங்க. சிங்கிள் அப்பரு, சிங்கிள் லோயரு இதுக்கு ஒரு காஸ்ட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது இந்த சிங்கிள் அப்பர் வந்து பார்த்திங்கன்னா 1500 1500 சென்னையில் இருந்து உடன்குடி வரைக்கும் போக. இவங்களுடைய வெப்சைட் லிங்க்கு நான் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கேபினில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து ஆம்னி பஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால் கோயம்பேடு போயிட்டோன்னே அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ கோயம்பேடு வரைக்கும் கொஞ்சம் ஸ்லீப்பரில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஏசியிலன்னு சொல்லி இங்கே உட்காந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் இப்போ தான் வந்து டிவி ஒர்க் ஆகுமான்னு டிரைவர் அண்ணன்ட்ட போய் கேட்டு வந்தேன். டிவி வந்து ஒர்க் ஆகாதுங்களா, ஏதோ வயரிங் ப்ராப்ளம் போல். ஸோ எலக்ட்ரீஷியனை வந்து கூப்பிட்ருக்காங்களாம். மேபி நாளைக்கு அது மாதிரி வந்து டிவி ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. ஃப்ரீயாக இருக்கும், ஜல்லி ஜல்லு அடி பாஸ் ஆயிரும் நினைச்சேன். ஸோ டைம் கரெக்டாக 6:45ங்க. கோயம்பேடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போர்டிங் வந்தாச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டானா இருக்குல்ல, பிரிட்ஜு ரவுண்டானா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஐசிசி பேங்க் இருக்கும். இங்கே தான் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 6:50ங்க. ஆனால் 5 minutes பிஃபோரே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேண்டோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கனால, ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 5 minutes பிஃபோர் தான் வந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேசஞ்சருக்கும் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க. இன்றைக்கி மட்டும் 16 சீட் வந்து இங்கே புக் ஆகிருக்கு. கோயம்பேட்டில் இருந்து போகிறதுக்கு 16 சீட் வந்து புக் பண்ணியிருக்காங்க.
ஸோ டைம் கரெக்டாக 7:10ங்க 7:10 நம்ம பஸ்ஸோட செகண்ட் போர்டிங் போரூர் டோலில் இருக்குது. உங்களுக்கு கோயம்பேடு ஃபஸ்ட்டு போர்டிங், அதை விட்டால் செகண்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் டோலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம். ஜிபேல 1000 ரூபா இருக்குது. ஸோ கைஸ் டைம் வந்து கரெக்டாக 7:40 கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். ஸோ கிளாம்பாக்கம் வந்திருக்கோம், கேசிபிடி வந்திருக்கோம். இங்கே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 7:15ங்க டைமிங்கு. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வந்துட்டோம். ஸோ அங்கே கரெக்டாக 6:50க்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 6:55க்கு கோயம்பேடில் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 1 மணி நேரத்தில் கிளாம்பாக்கம் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இல்லைங்க, சண்டேனால கொஞ்சம் டிராஃபிக் இல்லாதனால நம்ம ஈஸியாக டிராஃபிக் இல்லாதனால சருன்னு கிளாம்பாக்கம் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம். சென்னையில் இருந்து உடன்குடி எந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், திருச்சி, மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை, எட்டயபுரம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், அதுக்கப்புறம் உடன்குடி வந்து போகிறாங்க. ஸோ இதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. ஸோ டின்னர் வந்து எங்கே நிப்பாட்டுறாங்கன்னா கரெக்டாக வந்து பட்டாளம் கூட்ரோடுங்களாங்க. இந்தியன் ஆயில் பங்க் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பாலாஜி பவன் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ டின்னர் பிரேக்கும் இருக்குது. மிட் நைட்டில் வந்து திருச்சி தாண்டி அங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிப்பாட்டுறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேசஞ்சர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்து பஸ்ஸு போர்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா யாரும் டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து டின்னர் கண்டிப்பாக வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ கரெக்டாக பாலாஜி பவனில் நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸ் கன்னியாகுமரி, இப்போ உடன்குடி, திருச்செந்தூர், நாகர்கோயில், தென்காசி, செங்கோட்டை போகிற பஸ்ஸஸ் எல்லாமே சென்னையில் இருந்து ஒரு 6 மணிக்கு மேலே எடுத்துருவாங்க. ஏன்னா 6 மணிக்கு எடுத்தால் தான் அவங்க காலையில் டெஸ்டினேஷன் வந்து கரெக்டாக போக முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த ஒரு 6:30 மணிக்கெலாம் வந்து எடுத்துருவாங்க. இதே நீங்கள் ஒரு 8-9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வரும். இதே கோயம்புத்தூர் போகிற பஸ்ஸஸ்ஸு, மேட்டுப்பாளையம், ஊட்டி, கரூர், சேலம் போகிற வண்டி இதெல்லாம் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து 7:30 தான் ஆகுது, 7:40 தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸ் மட்டும்தான் வரும். கிளாம்பாக்கமில் நம்மளுடைய ஏடிடி ட்ராவல்ஸ்க்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 10th பிளாட்ஃபார்ம், 10வது பிளாட்ஃபார்மில் 5ஆம் நம்பர் பேயில் இருந்து தான் நம்ம பஸ்ஸு வந்து கிளம்போம். ஸோ நீங்கள் யாராச்சும் ஏடிடி ட்ராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 10வது பிளாட்ஃபார்மில் 5ஆம் நம்பர் பேக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம பஸ்ஸுக்கு வந்து போர்டிங் இருக்குது. ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8:50ங்க, 8:15 ஆகுது.
ஸோ இந்த இந்தியன் ஆயில் பங்க்கில் டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டின்னர், அந்த பாலாஜி பவன் ஹோட்டல் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டின்னர் பிரேக்காகவும் வந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கம் தாண்டிட்டோன்னே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு என்னோடய பர்த்தில் போய் தூங்க போயிட்டேங்க. உள்ள கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஏசியோட ஜில்னஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க. அதிலெல்லாம் குறையே சொல்ல முடியாது. நல்லா சூப்பராக ஏசி ஜில்னஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் கரெக்டாக சொல்லணுன்னா இது பைபாஸுங்க. இது சென்னை திருச்சி பைபாஸு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகா விநாயகா காலேஜ் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலாஜி பவன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸை பற்றி இன்னும் ஒரு சில டீட்டெயில் பார்த்துடலாங்க. நீங்கள் சென்னை டு உடன்குடி டு சென்னை நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்னையில் இருந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அருப்புக்கோட்டை, எட்டயபுரம் அதெல்லாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் பைபாஸாக தான் இருக்கும். தூத்துக்குடி வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து ட்ராப்பிங் அண்ட் போர்டிங் இருக்கும். அதே போல் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்க. உடன்குடி உங்களுக்கு லாஸ்ட் ட்ராப்பிங் அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் அதே போல் உடன்குடியில் இருந்து சென்னை வரீங்கன்னா உடன்குடியில் இருந்து வர்றதுக்கு பிரச்சனை இருக்காது. அதே போல் திருச்செந்தூர் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் போர்டிங் இருக்கும். தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போர்டிங் இருக்கும். அதை தாண்டி தூத்துக்குடி தாண்டிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டயபுரம், அருப்புக்கோட்டை எல்லாமே பைபாஸ் தான். நீங்கள் மதுரையில் புக் பண்ணாலும் சரி உங்களை பைபாஸில் தான் வந்து போட் பண்ணிப்பாங்க. ஸோ நல்லபடியாக போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. எத்தனையோ வாட்டி இந்த இடத்த நான் க்ராஸ் பண்ணி போயிருக்கேன். பட் நான் ட்ராவல் பண்ண ஆம்னி பஸ் எதுவுமே இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுத்ததில்லை, டின்னர் பிரேக்கும் சரி. பட் வந்து இந்த ஏடிடி ட்ராவல்ஸ் மூலிமா தான் நான் இந்த இடத்துல வந்து டின்னர் சாப்பிட்ருக்கேன். சூப்பராகவே இருந்துச்சுங்க. தோசை வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. 80 ருபீஸ் ஆச்சுங்க. ஒரு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே கேபின் கண்டினியூ பண்ணலாமா? ஸோ வாங்க, எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கேபின் கண்டினியூ பண்ணி போகிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா சாப்பிட்லாம், டின்னர் சாப்பிட்லாம், மஸ்ட்டு ட்ரைன்னே சொல்லுவேன். நாளைக்கு வேறு பஸ் வரேன். ஸோ டைம் கரெக்டாக 10:30ங்க. ஸோ இதுக்கு மேலே நான் போய் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு காலையில் ரெஸ்ட் ஸ்டாப் திருச்சியில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ரைடை கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். ஹாய் கைஸ்,
குட் மார்னிங், ஏர்லி மார்னிங், குட் மார்னிங். டைம் கரெக்டாக 1:15. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் நம்பர் 2 திருச்சி தாண்டி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ செம தூக்கங்க, நல்ல ஒரு சூப்பரான தூக்கம்னே சொல்லலாம். ஸோ நான் எங்கே விக்ரவாண்டி வரைக்கும் பண்ணேன். அந்த டின்னர் பிரேக் நிப்பாட்டினாங்கல்ல பட்டாளம் கூட்ரோடு பாலாஜி பவன். ஸோ அங்கேருந்து விக்ரவாண்டி வரைக்கும் பண்ணேன். ரைடு பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சுங்க, நல்ல ஒரு சூப்பரான ரைடாக இருந்துச்சு. அங்கே வந்து அந்த கோயில் திருவிழா போல் பக்கத்தில் அது வேறு போயிட்டுருக்கனால பேசுகிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணலாம். ஆனால் ரைடு சூப்பராக இருந்துச்சுங்க, சூப்பராக ஓட்டினார் டிரைவர் அண்ணா. தொடர்ந்து வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். செகண்ட் டிரைவர் அண்ணா இங்கேருந்து இந்த திருச்சி ரெஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து உடன்குடி வரைக்கும் இவர் தான் ஓட்ட போகிறாரு. ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? ஓகே. ஹாய் கைஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கோங்க. அறுபடை முருகப்பெருமானின் வீடான திருச்செந்தூரில் இப்போ இருக்கோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ½ அட்வான்ஸாக போயிட்டுருக்குங்க. இங்கே ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 6:30, ஆனால் 6 o'clock வந்துட்டாங்க. ஆக்சுவலி 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தூத்துக்குடி வந்துட்டாங்க. என்னால் எந்திரிக்க முடியல, சரியான தூக்கங்க ஏசியில். ஸோ நல்லா தூங்கிட்டு இப்போ தான் நான் வந்து எழுஞ்சேன். ஸோ திருச்செந்தூர் அந்த காயல்பட்டினம் தாண்டிட்டோன்னே தான் எழுஞ்சி முன்னாடி வந்து கேபின் எடுத்துகிட்ருக்கேன். உண்மையிலே சர்வீஸ் சூப்பராக போயிட்டுருக்குங்க. வாங்க இங்கேருந்து இந்த திருச்செந்தூர் டு நம்ம குலசேகரப்பட்டினம், உடன்குடி இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேபின் பண்ணலாம். ஃபைனல் டெஸ்டினேஷனான உடன்குடி வந்துட்டோங்க. இவங்களுடைய இதுக்கே போயிடலான் இருக்கேன், பஸ் பார்க்கிங்கே போயிட்டு அங்கே உங்களுக்கு என் கார்டு தரேன். ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஹாய் கைஸ், ஃபைனலி உடன்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம். என்னடா உடன்குடின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ரூமை காமிச்சிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணியிருக்க ரூமுங்க. ஸோ இதை காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு என் கார்டு கொடுக்கலான்னு கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா உடன்குடியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பஸ் பார்க்கிங்லேயே வச்சு என் கார்டு கொடுத்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரல. சரி ஓகே, இங்கே வந்து அப்படியே உங்களுக்கு ரூமையும் காமிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே என் கார்டு கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் இப்போ என் கார்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். ரூம் வந்து ஒரு சூப்பரான ரூமாக இருக்குங்க. ஒரு 8 மணி நேரம் நான் எடுத்து ஸ்டே பண்ணேன். காலையில் 8 மணிக்கு செக்இன் பண்ணேன். இப்போ 5 மணி வரைக்கும் நான் வந்து டைம் இருக்குது. சரி ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுச்சு, அதனால் எடுத்தேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா 500 வந்துச்சுங்க.
நல்லா பெரிய ரூமாக தான் இருக்குது. நல்லா தாராளமாக ஒரு 5-6 பேர் வந்தால் கூட ஸ்டே பண்ண அது மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஒரு ஆள் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட காஸ்ட்டு 500. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய என் கார்டு வரலாம், பஸ்ஸோட என் கார்டுக்கு வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க ஏடிடி ட்ராவல்ஸு. சென்னையில் இருந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், உடன்குடி வரீங்கன்னா கண்டிப்பாக ஏடிடி ட்ராவல்ஸே ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கெலாம் 1/2 hour பிஃபோரே வந்துட்டாங்க. 6:30க்கெலாம் வந்துட்டாங்க. இங்கே ஷெட்யூல் டைம் வந்து 7 o'clock. 6:30க்கெலாம் வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. தூத்துக்குடியில் 5 மணிக்கு வந்துட்டாங்க, திருச்செந்தூர் 6 மணி, உடன்குடி 6:30க்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ 2வது நேற்று சண்டேனால டிராஃபிக் இல்லை, அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. இதே மற்ற டேஸில் நம்ம சென்னையில் இருந்து கிளம்புனோன்னா அந்த டிராஃபிக் இருக்கும். பட்டு நேற்று சண்டேனால அந்த ஒரு டிராஃபிக் இல்லை. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக ஆகிடுச்சு நம்ம சீக்கிரம் வர்றதுக்கு. ஸோ ஒரு சூப்பரான சர்வீஸுங்க. சென்னையில் இருந்து உடன்குடி வர்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். சிம்பிளாக ஒரு டைலாக் சொல்லணுன்னா, படைப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் வந்து ரஜினியை பார்த்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, உனக்கு வயசானாலும் உன்னுடைய ஸ்டைலும் உன்னுடைய அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலன்னு. ஸோ அதே போல் வந்து ஏடிடி ட்ராவல்ஸுக்கு வயசானாலும் அதோடைய சர்வீஸ் வந்து இன்னும் சூப்பராக தான் இருக்குது, பக்காவாக தான் இருக்குது. அந்த பஸ்ஸு ஒரு பழைய பஸ்ஸு, ஆனால் பார்த்தா பழைய பஸ் மாதிரியே தெரியாது, புது பஸ் மாதிரி பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏடிடி ட்ராவல்ஸு. ஒரு சூப்பரான சர்வீஸாக இருக்கும். ஸோ என்ன ஒரு இதுனா, ஸோ வர பேசஞ்சருக்கு இப்போ இருக்க ஆம்னி பஸ்ஸில் எல்லாத்துலேயும் வந்து வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு இதாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஆம்னி பஸ்ஸில் எல்லாத்துலேயும் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. வர பேசஞ்சரும் சரி வந்து பஸ்ஸில் வந்து வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, நம்பிக்கையாக வருவாங்க. ஆனால் இவங்க கொடுக்கலன்னொடனே அது ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கும். அது மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இந்த vlog இதோடு நான் முடிச்சுக்கிறேன் guys. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.